தலைவாசல் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பெரிய சிக்கல் இருக்குது. தலைவாசல் வைக்கிறது தான் பெரிய ரொம்ப ரொம்ப தலைவலியே. ஒரு ஜோசி ஒரு வாஸ்து நிபுணர் என்ன பண்ணுவாருன்னா, உச்சத்தில் வைன்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பழையபடி மனையடி சாஸ்திரப்படி வைன்னு சொல்லுவாங்க. இதில் 2 சிக்கல் இருக்குது. இப்போ கிழக்கு வாசல், தெற்கு வாசலுக்கு பிரச்சனையே இல்லை. வாஸ்துப்படியும் வந்துடும், மனையடிப்படியும் வந்துடும். இது எப்படி வைக்கிறது அப்படின்னா, இப்போ 27 அடி, அப்போ ஒரு கிழக்கு பார்த்த வீடு நம்ம ஒரு உதாரணமாக நம்ம கிழக்கு பார்த்த வீடு எடுத்துக்கலாம். கிழக்கு பார்த்த வீட்டுக்கு தெற்கு வடக்கு 27 அடி இருக்குங்க. உதாரணமாக ஒரு 27 அடி இருக்குன்னு வச்சுங்களேன். இது 9 கிரகத்துக்கு பங்கிட்டு கொடுக்கணும். கிழக்கு பார்த்த அதாவது கிழக்கு வாசலுக்கு உள்ள வீட்டுக்கு தெற்கு வடக்கு அளவு எவ்வளோன்னா 27. இப்போ 9 கிரகத்துக்கு பங்கிட்டு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ வரும்? 3 அடி ஒரு கிரகத்துக்கு வரும். சூரியனுக்கு 3 அடி, சந்திரனுக்கு 3 அடி, செவ்வாய்க்கு 3 அடி, அதை விட புதனுக்கு, குரு, இந்த மாதிரி 9 கிரகத்துக்கும் 9 27 அடி வந்துடும். இது என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஈசான்ய மூலையிலேருந்து 1, 2, 3 சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 கிரகத்துக்கு கழிச்சிடணும். அப்போ 3 கிரகத்துக்கு 9 அடி போச்சு. 9 அடிக்கு மேலே 18 அடிக்குள்ளே நீங்கள் வாசல் வைக்கலாம். 9 அடி அடுத்து நீங்கள் வந்து தலைவாசல் வைக்க ஆரம்பிச்சிடலாம். தலைவாசலில் வெண்டிலேட்டர் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது.